காந்தலூர் கீழாந்தூர் பள்ளிக்கூட வளாகத்தில் இறங்கிய காட்டு யானை விவசாய உற்பத்திகளை சேதப்படுத்தி பள்ளிக்கூட சுவர் மற்றும் நுழைவு வாயிலையும் சேதப்படுத்தியுள்ளது. காந்தலூர் கீழாந்தூரில் 2 காட்டு யானைகள் பள்ளிக்கூட வளாகத்தில் சுற்றித் திரிந்து விவசாய உற்பத்திகளை சேதப்படுத்தியுள்ளன. இதனுடன் பள்ளிக்கூட கேட்டும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. பள்ளிக்கூட சுவரையும் காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளன. மறையூர் காந்தலூர் சாலையில் கீழாந்தூர் பாலத்தின் அருகில் எய்டட் எல்பி பள்ளிக்கூடத்தில் தான் கடந்த தினம் காட்டு யானைகள் சுற்றித் திரிந்தது. கேட்டெல்லாம் பொழிச்சு അപ്പോൾ ഇത് എപ്പോഴും സംഭവിക്കുന്ന സംഭവമാണ്, ഒരു ദുരന്തമാണ് ഇത്. അതുകൊണ്ട് ഈ ഫോറസ്റ്റിലുള്ളവർ ഒന്ന് നമ്മുടെ സ്കൂളുകളെയും ഒന്ന് സംരക്ഷിക്കണം. കാട്ടിലുള്ള മൃഗങ്ങൾ നമ്മുടെ വീട്ടിലേക്ക് വരാതെ ഒന്ന് നോക്കണം. கன்னியாஸ்திரிகள் தலைமையில் நடத்தப்பட்டு வரும் விடுதி பள்ளிக்கூட காம்பவுண்டில் தான் கடந்த தினம் காட்டு யானைகள் இறங்கியது. அருகிலுள்ள விவசாய இடங்களையும் காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளன. வனத்துறை அதிகாரிகள் காட்டு யானைகள் உள்ளதாகவும் விவசாயத்தை நாசம் செய்ததாகவும் புகார் தெரிவித்த போதும் அந்த நேரத்தில் வருவதை தவிர വനത്തിற்குள் விரட்டு தீர்வுக்கான நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். കറണ്ട് പോയപ്പോൾ തന്നെ ഒരു സംഗതി നെറ്റ് കിട്ടുന്നില്ല. ഈ രീതിയിലാണ് ഇവിടുത്തെ അവസ്ഥ. ഈ പാവപ്പെട്ടവരെ സഹായിക്കാനായിട്ട് ഫോറസ്റ്റുകാർ ദയവ് ചെയ്ത് ഒന്ന് പുറത്തു വരണമെന്നാണ് അഭ്യർത്ഥിക്കുന്നത്. ഒന്നിച്ച് നിന്നാൽ എല്ലാ കാര്യങ്ങളും നടത്തും. ജനങ്ങളുടെ എല്ലാം ഒന്നിച്ചു കൂടിയിട്ട് പോലും ഫോറസ്റ്റുകാർ വന്നിട്ട് ഇതിന് യാതൊരു ഇതും ചെയ്യില്ല. മിന്നാന്ന് പുത്തൂർ വെച്ച് തടഞ്ഞു നിർത്തി ജനങ്ങൾ. അവർ കൃഷികൾ മുഴുവൻ നശിച്ചു. ആ സമയത്ത് പോലും ഇവർ വിളിച്ചിട്ട് വരുന്ന ഒരു ലക്ഷണമില്ല, ഇന്ന് ഓടിക്കാം നാളെ ഓടിക്കാം എന്ന് പറഞ്ഞല്ലാതെ ജനങ്ങളെ ഏത് രീതിയിൽ ഉപദ്രവിക്കാൻ ഈ ചിന്താഗതികൾ മാറ്റിക്കൊണ്ട് ജനങ്ങളെ സേവനം ചെയ്യാവുന്ന രീതിയിൽ മുന്നോട്ട് വരണം. അല്ലെങ്കിൽ അതിൻ്റെ തുടർ നടപടികളുമായിട്ട് ഞങ്ങൾ ഫോറസ്റ്റ് ഓഫീസ് വളഞ്ഞ് സമരം ചെയ്യാനാണ് ഇപ്പോൾ തീരുമാനം. கடந்த தினம் காட்டு யானைகள் தூர் கிராமத்தில் இறங்கி விவசாயத்தை சேதப்படுத்திய போதும் இங்கு வந்த வனத்துறை அதிகாரிகளை பொதுமக்கள் தடை செய்த சம்பவமும் நடந்துள்ளது. ஆனாலும் காட்டு யானைகளை வனத்திற்குள் விரட்ட வனத்துறை தயாராவதில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் பியூரோ, மறையூர்.